அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திஸ் இஸ் ஷஃப்னா ஜைன். லாஸ்ட் வீக் நான் இந்த முதல் வீடியோ செஞ்சேன். அதில் கவுன்சிலிங் சம்மந்தமாக உங்களுக்கு காணப்படுற இஷ்யூஸ், பிரச்சனைகள் என்பவற்றை நான் ஒரு மெயில் ஐடி தந்து அதற்கு மெயில் பண்ண சொல்லியிருந்தேன். இப்போ நிறைய பேர் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய மெயில்ஸ் வந்துருந்துச்சு, நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. அது இல்லாமல் இன்னும் சில பேர் என்னோட பர்சனல் மெயில் ஐடிக்கும் மெயில் பண்ணியிருந்தீங்க, மெசேஞ்சருக்கும் சில கேள்விகள் வந்துருந்துச்சு. அதே நேரத்துல பர்சனல் வாட்ஸ்அப்புக்கும் நிறைய கேள்விகள் வந்துருந்துச்சு. எல்லாத்துக்குமே கொஸ்டின்ஸ் அனுப்பியிருந்தீங்க. அதனால எனக்கு எல்லா கொஸ்டின்ஸையும் சரியான முறையில தொகுத்து கொள்ள முடியாம ஒரு சிக்கல் காணப்பட்டுச்சு. எனக்கு தெரியும் நிறைய பேருக்கு மெயில் பண்றதுல ஒரு சிக்கல், அதையும் சொல்லியிருந்தீங்க. அப்ப இந்த முறை நான் நினைச்சேன், இதுக்கு வேற ஒரு வாட்ஸ்அப் இலக்கத்தை நான் தாரேன். நான் கீழே வாட்ஸ்அப் இலக்கம் இருக்குது. இனிமே இதுக்கு பிறகு வர செஷன்ஸுக்கு தேவையான உங்களோட கேள்விகளை கட்டாயம் அந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு மாத்திரம் நீங்க அனுப்புங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எனக்கு நிறைய கேள்விகள் ஒவ்வொரு துறையை சம்பந்தப்படுத்தி வந்துருந்துச்சு. அப்ப எல்லா கேள்விகளுக்கும் ஒரே வீடியோல நிச்சயம் பதில் சொல்ல முடியாது. எனக்கு வந்த கேள்விகளை நான் தொகுத்து குறிப்பிட்ட ஒரு தலைப்பின் கீழே வந்த கேள்விகள் எடுத்திருக்கிறேன். அந்த கேள்விகளுக்கு என்ன வழிகாட்டல் செய்யலாம் என்றதான் இந்த வீடியோவினூடாக நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். முதலாவது, எனக்கு வந்த அந்த கேள்விகள், நான் அந்த தலைப்பு கீழே தொகுத்த கேள்விகளை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்போ உங்களுக்கு நான் என்ன தலைப்புல டிஸ்கஸ் பண்ண போறேன், பேச போறேன்ற ஒரு அறிமுகம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் தெரிவு செஞ்ச முதலாவது கேள்வியாக என்னன்னு சொன்னா, ஒரு வைஃப் அந்த மெயில பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப தண்ட ஹஸ்பண்ட் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட தொழில்ல இருக்கிறார், இல்ல ஒரு 6 months ஒரு தொழில ஈடுபடுறாரு. திரும்ப அது தனக்கு சரி வருது இல்ல, ஒர்க் அவுட் ஆகுது இல்லைன்னு விலகுறாரு. திரும்ப இன்னொருக்கா வேறொரு தொழில ஜாயின் ஆகிறாரு. திரும்ப அது சரி வருது இல்ல, தன்னால் அதுல தொடர்ந்து ஒர்க் பண்ணலான்னு விலகுறாரு. அப்படி தொடர்ந்தும் இப்ப அவங்க மேரி பண்ணி நான் நினைக்கிறேன் ஒரு 6-7 years, 2 பேபிஸ் இருக்குது. அப்ப இதன் காரணமாக அவங்க எக்கானமிக்கலி நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறாங்க. இதே ஒரு காரணமா வச்சு அவங்களுக்குள்ள நிறைய ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ், வாக்குவாதங்கள், இஷ்யூஸ் வாரதா அவங்க சொல்லியிருந்தாங்க. இது முதலாவது கொஸ்டின். இரண்டாவது கேள்வியாக இந்த தலைப்புக்கு கீழே நான் தெரிவு செஞ்ச கேள்வி, அது ஒரு தாய் தான் எனக்கு மெயில் பண்ணியிருந்தது. என்னன்னு சொன்னா, அவங்களோட மகன் ஓலெவல்ல 9A எடுத்து A-level இப்ப பயோ படிச்சு கொண்டிருக்கிற ஒரு பாய், இப்ப 13ஆம் ஆண்டுல இருக்காரு. ஆனா 12ஆம் ஆண்டு நடந்த எந்த டேர்ம் டெஸ்ட்லயுமே அவர் 25க்கு மேல, அது பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 3 பாடத்திலேயுமே 25க்கு மேல மார்க்ஸ் எடுக்கல. ஆனா O-levelல 9A எடுத்து ஸ்கூல்லையும் நல்லா எல்லா விடயங்களிலுமே, கோ-கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸும் சரி, எல்லா விஷயத்திலுமே நல்லா பெர்ஃபார்ம் காட்டின ஒரு பாய். ஆனா இப்ப அவரோட ஸ்டடீஸ் ஆகவே லோவாகி அறவே இல்லாம, இப்ப 25 மார்க்ஸ்ன்றது பாஸ் மார்க்ஸ் இல்ல, அந்த அளவுக்கு டேர்ம் டெஸ்ட்ல மார்க்ஸ் எடுக்கிறாரு. இந்த மகனுக்கு நான் என்ன செய்யலாம் என்ற ஒரு தாய் அந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க. இதுதான் எனக்கு அந்த தலைப்பு கீழே நான் தெரிவு செஞ்ச 2வது கேள்வி. அடுத்து நான் தெரிவு செஞ்ச 3வது கேள்வி என்னன்னு சொன்னா, கிரேட் 9 ஸ்கூல்ஸ்ல கிரேட் 9 நாங்க பாஸ்கெட் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுவோம். உதாரணமா சிங்கள, காமர்ஸ் அப்படி அந்த சப்ஜெக்ட் ஒரு பாஸ்கெட்ல வரும். தமிழ், லிட், ஆர்ட், டான்ஸ் எல்லாம் ஒரு பாஸ்கெட்ல வரும். அதே மாதிரி ஹெல்த், ஐடி அதெல்லாம் ஒரு பாஸ்கெட்ல வரும். அப்ப அந்த நேரத்துல நாங்க சரியான பாஸ்கெட் சப்ஜெக்ட் எப்படி சூஸ் பண்றது, எங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸுக்கு பொருத்தமான சரியான சப்ஜெக்ட் நாங்க எப்படி மாணவர்களுக்கு தெரிவு செய்ய ஆர்வம் அளிக்கிறது ஒரு மெயில் வந்துச்சு. நான் இது ஒரு ஆசிரியர் அல்லது பெற்றோரா என்னன்னு எனக்கு சரியா தெரியாது, அந்த கேள்வியை தான் அவங்க கேட்டிருந்தாங்க. இது நான் தெரிவு செஞ்ச 3வது கேள்வி. சரி, இப்ப 3 கொஸ்டின்ஸ் நான் பார்த்தேன். இந்த 3 கேள்விகளையுமே நான் ஒரு தலைப்பின் கீழே உள்ளடக்க போறேன். அப்படின்னு சொன்னா, தொழில் வழிகாட்டல். எங்களோட கோல், இப்ப உதாரணமா அந்த A-level மாணவனுக்கும் சரி, அடுத்தது அந்த ஏற்கனவே சொன்னா ஹஸ்பண்ட் பிரச்சனையும் சரி, அதே மாதிரி இந்த பாஸ்கெட் சப்ஜெக்ட் சூஸ் பண்றதும் சரி, எங்களோட ஃபியூச்சர் கோல் எனக்கு என்ன கேரியர் பொருத்தம் என்றத சரியான தெளிவு எங்களுக்கு காணப்பட்டால் இந்த சிக்கல் காணப்படாது. கேரியர் கைடன்ஸ் வார நேரம் ஒவ்வொரு பர்சனாலிட்டிக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட ரீதியாக அந்த பர்சனாலிட்டிஸ் இருக்கு தானே, அதுக்கு ஏத்த மாதிரி தான் அவங்களோட கேரியர் டிசைட் ஆகும். அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி தான் நாங்க எங்களோட துறையை தெரிவு செய்யணும். எல்லாரும் செய்யறாங்க, அது அவருக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, சோ எனக்கும் அது ஒர்க் அவுட் ஆகும்னு நாங்க நிச்சயமா எங்களை தொழில் பாதையை அமைச்சு கொள்ள முடியாது.
எனக்கு எது ஏலும்ன்றதை நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். என் பர்சனாலிட்டிக்கு என்ன ஏலும் அப்படின்றத நாங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். அதற்கேற்ற வகையில தான் எங்களோட தொழில்துறையை நாங்க அமைச்சு கொள்ளணும். இப்ப ஒரு கொஸ்டின் வரும், ஏன பர்சனாலிட்டிக்கு என்ன கரியர் பொருத்தம் எனக்கு எப்படி தெரியும் என்ற கேள்வி வரையிலும். அதற்கான பதில் தான் கேரியர் டெஸ்ட் என்று சொல்லி ஒன்று இருக்கு. இதுல நிறைய வகையான டெஸ்ட் இருக்கு. இப்போ உதாரணமா நாங்க ஒருத்தர் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லி ஒருத்தர் கவுன்சிலிங்க்கு வராருண்டா அவரோட ஸ்ட்ரெஸ் லெவலை நாங்க பாக்குறதுக்கு ஒரு டெஸ்ட் ஒன்று நாங்க செய்வோம். அதே மாதிரி தான் இந்த கேரியருக்கும் தாண்ட பர்சனாலிட்டிக்கு என்ன கேரியர் பொருத்தம், ஃபியூச்சர்ல எந்த கேரியர்ல அவர் போனா அவர் சக்சஸ் ஆகுவார்னு பாக்குறதுக்கு ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்கு. இந்த கேரியர் டெஸ்ட் முக்கியத்துவத்தை நான் நிறைய உதாரணங்களை கொண்டு காட்டக்கூடியதாக இருக்கும். நான் அந்த பாடசாலை மாணவன் விஷயத்தையே நான் உதாரணமாக எடுக்கிறேன். பொதுவாகவே 9A எடுத்த ஒருத்தருக்கு நாங்க ஒரு பேரண்டாக இருந்தாலும் சரி, டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக சஜஸ்ட் பண்ணக்கூடியது என்னன்னு சொன்னா, நீங்க மேத்ஸ் செய், இல்லாட்டி சயின்ஸ் செய்யுங்க அப்படின்ற பொதுவான மென்டாலிட்டி எங்க சமூகத்துல, இன்க்ளூடிங் மீ. அப்படி வர நேரம் அந்த பிள்ளையோட பர்சனாலிட்டி எதுக்கு பொருத்தம் என்று நாங்க பார்க்காம தான் அந்த பிள்ளைய அந்த துறைக்கு தள்ளி விடுற. அப்ப நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க, உங்களோட வீடுகளையும் சில பேர் இருப்பாங்க, ஓ லெவல்ல நல்ல ரிசல்ட்ஸ், ஆனா ஏ லெவல்ல எந்த பெர்ஃபார்மன்ஸும் இல்லாம இப்ப வீட்டுல ஒரு துறைக்கும் போகாம ஸ்டக் ஆகி இருக்கீங்க அவனோட ஃபியூச்சர், அவனோட கேரியர். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, இந்த கேரியர் டெஸ்ட், இந்த கேரியர் தனக்கு என்ன பொருத்தமான கேரியர் டிசைட் பண்ண தெரியாம ஜஸ்ட் இந்த சமூகத்துல காணப்படுற பொதுவான ஐடியாலஜிய எங்கட பிள்ளைகளுக்கு, எங்கட மாணவர்களுக்கு நாங்க புகுத்தி அவங்க அந்த துறைக்கு தள்ளி விடுறதால விளைவு தான் அது. இதுக்குதான் நான் சொல்றேன், ஒரு மாணவனை அல்லது யாரோ தொழில்துறைய தெரிவு செய்ய போற ஒருத்தர் நிச்சயமாக கட்டாயமாக இந்த கேரியர் டெஸ்ட செஞ்சுட்டு அவங்க அந்த தொழில்ல அல்லது அந்த ஃபீல்ட்ல கால் வைப்பாங்கன்னு சொன்னா அந்த கேரியர்ல அவங்க சக்சஸ் அடைகிற வீதம் கூடையாக இருக்கும். அது லாஸ்ட் ஆகி இடையில ஸ்ட்ரக் ஆகிற வீதம் குறைவாக காணப்படும். இதுதான் பிரதானமாக இந்த கேரியர் டெஸ்ட முக்கியத்துவமாக நாங்க கருதுறோம். ஒரு கேரியர் டெஸ்ட்ன்ற நிறைய ஒவ்வொரு வகையான டெஸ்ட் இருக்குது. பட் நான் பெரும்பாலும் பயன்படுத்துற ஒரு டெஸ்ட் மெத்தடை பத்தி தான் நான் பேச போறேன். நான் பாடசாலையை பயன்படுத்துற மெத்தட், எனக்கிட்ட வர கிளைண்ட்ஸுக்கு நான் பயன்படுத்துற ஒரு மெத்தடை பத்தி தான் நான் பேச போறேன். இந்த டெஸ்டின் ஊடாக நாங்க கிட்டத்தட்ட பர்சனாலிட்டிஸை 6 வகையா பிரிக்கிறோம். அதுல தனித்தனியாக அந்த 6 கேட்டகரிக்குள்ளேயும் வார பர்சனாலிட்டிஸ் எப்படிப்பட்டது, அவங்களுக்கு எப்படியான தொழிற்துறைகள் பொருத்தம் என்றதான் இந்த வீடியோவினூடாக நாங்க தொடர்ச்சியாக பார்க்க போறோம். இந்த டெஸ்ட்ல முதலாவது ரியலிஸ்டிக் அப்படின்னு ஒரு பர்சனாலிட்டியை நாங்க வகைப்படுத்துவோம். அதாவது யதார்த்தமான அப்படின்னு ஒரு பர்சனாலிட்டி வரும். இவங்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக குறிப்பிட்ட ஜாப்ஸை நாங்க ஆஃபர் பண்ணுவோம். இந்த ஜாப்ஸ் தான் உங்களோட கேரியருக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆஃபர் பண்ணுவோம். அவருக்கு நாங்க ஆஃபர் பண்ற ஜாப்ஸுகளாக மெக்கானிக்கல் சம்பந்தமான எக்யூப்மெண்ட்ஸோட தொடர்புப்பட்ட ஜாப்ஸாக காணப்படும். உதாரணமா மெக்கானிக்கல் இன்ஜினியர், கம்ப்யூட்டர் டெக்னீஷியன், அப்படி அந்த உபகரணங்களோட தொடர்புப்பட்ட ஜாப்ஸாக இந்த ரியலிஸ்டிக் என்ற கேட்டகரிக்குள்ள வர பர்சனாலிட்டிக்கு நாங்க ஆஃபர் பண்ணுவோம். இந்த ஜாப்ஸ்ல நீங்க போனீங்கன்னா உங்களோட ஃபியூச்சரை நீங்க அமைச்சு கொண்டீங்கன்னு சொன்னா நீங்க சக்சஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக காணப்படும். அடுத்தது 2வது பர்சனாலிட்டி இன்வெஸ்டிகேட்டிவ், ஆராய்வு தன்மையான பர்சனாலிட்டி. இந்த கேட்டகரிக்குள்ள வாராக்களுக்கு நாங்க இன்வெஸ்டிகேஷன் சம்பந்தமான ஜாப்ஸை தான் ஆஃபர் பண்ணுவோம். இதற்கு அதாவது இந்த ஆராய்வு தன்மையான பர்சனாலிட்டிஸுக்கு நாங்க ஆஃபர் பண்ற ஜாப்ஸ் தான் ஆர்கியாலஜிஸ்ட், அடுத்தது ஃபுட் டெஸ்டர், அதே மாதிரி ப்ரோக்ராமர், அந்த மாதிரி அந்த ஆராய்வு தன்மையான கேரியர்ஸை நாங்க சஜஸ்ட் பண்ணுவோம். இந்த துறையில போனா நீங்க சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக காணப்படும். அடுத்தது இந்த பர்சனாலிட்டிஸ்ல வரக்கூடிய 3வது பர்சனாலிட்டி என்னன்னு சொன்னா ஆர்டிஸ்டிக். இவங்க அந்த டெக்கரேஷன்ஸ், ஆர்ட் சம்பந்தமான ஃபீல்ட்ல போகக்கூடிய ஆக்கள். இவங்களுக்கு நாங்க சஜஸ்ட் பண்ற ஜாப்ஸ் என்னன்னு சொன்னா அந்த ஃபேஷன் டிசைனிங், அடுத்தது கேக் டெக்கரேஷன், அடுத்தது ஈவென்ட் பிளானர்ஸ், அந்த மாதிரி அந்த ஆர்டிஸ்டிக் சம்பந்தமான ஜாப்ஸை நாங்க ஆஃபர் பண்ணோம். இவங்களோட பர்சனாலிட்டி அதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு பர்சனாலிட்டியாக காணப்படுறதால அந்த மாதிரியான ஜாப்ஸை நாங்க அவங்களுக்கு ஆஃபர் பண்ணக்கூடியதாக காணப்படும். 4வது பர்சனாலிட்டியாக நாங்க கருதுறது சோசியல், அதாவது சமூகமயமான ஆக்களா இவங்க காணப்படுவாங்க. இவங்களுக்கு நாங்க ஆஃபர் பண்ற ஜாப்ஸாக கவுன்சிலர், சோசியல் ஒர்க்கர்ஸ்,
அந்த மாதிரி சமூகத்தோட நிறைய இன்வால்வ் ஆகக்கூடிய ஜாப்ஸை நாங்க இந்த சோசியல் என்ற கேட்டகரிக்குள்ள வர பர்சனாலிட்டிஸுக்கு நாங்க ஆஃபர் பண்ணக்கூடியதாக காணப்படும். அடுத்த பர்சனாலிட்டியாக நாங்க கருதுறது 5வது பர்சனாலிட்டி என்டர்பிரைசிங். அதாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸா ஒரு லீட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. இவங்களுக்கு நாங்க வந்து சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஜாப்ஸ் வந்து சூப்பர்வைசிங், அப்படி ஏதாவது சேல்ஸ் மேனேஜர், ஏதாவது துறையில சூப்பர்வைசிங், அந்த மாதிரியான ஒரு லீட் பண்ணக்கூடிய ஒரு ரோலை செய்யக்கூடிய ஒரு நபராக இந்த என்டர்பிரைசிங் பர்சனாலிட்டிக்குள்ள வாராக்கள் காணப்படுவாங்க. அப்ப அவங்களுக்கு பொருத்தமான இந்த லீடிங் ரோல்ஸ் நாங்க சஜஸ்ட் பண்ணுவோம். அந்த துறையில நீங்க போனா நிச்சயமாக உங்களோட கரியர் வந்து சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுது. அடுத்து கடைசி 6வதாக காணப்படுற பர்சனாலிட்டி கன்வென்ஷனல். ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு பர்சனாலிட்டிக்குள்ள வாராக்கள். இவங்களுக்கு வந்து ஆர்கனைஸ்டா வேலை செய்யறதா விருப்பம். அப்ப அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டிக்கு நாங்க சஜஸ்ட் பண்ற ஜாப்ஸாக இந்த அக்கௌண்டன்ட், கிளார்க், அதே மாதிரி புக் கீப்பர், அந்த மாதிரி தொழில்கள், அந்த ஆர்கனைஸ்டா நீட்டாக வேலை செய்யக்கூடிய ஆக்கள், இவங்களுக்கு அந்த மாதிரியான ஜாப்ஸ் தான் நாங்க ஆஃபர் பண்ணுவோம். இது அடுத்த பிரதான உங்களுக்கு கேள்வியாக வரப்போறது, இந்த டெஸ்ட்டை நான் எப்படி செய்யறேன், அப்படி செஞ்சா தானே இப்ப என் பர்சனாலிட்டி என்னன்னு தெரிய வரும், அதுக்கான துறையை என்னால தெரிவு செய்ய முடியும். அந்த டெஸ்ட்டை செய்யறதுக்கு நிச்சயமாக யூடியூபின் ஊடாக அந்த டெஸ்ட்டை செய்யறதுக்கு கஷ்டம். ஏன்னா தனிப்பட்ட ரீதியாக ஒவ்வொரு பர்சனாலிட்டிக்கும் தனிப்பட்ட ரீதியாக தொழில்கள் காணப்படுது. மேபி இந்த டெஸ்ட்ல வந்து அப் அண்ட் டவுன்ஸ் காணப்படலாம், சில நேரம் பிழை ஆகலாம். அப்ப அது சம்பந்தமாக சரியான கைடன்ஸை வந்து எனக்கு யூடியூப்ல வழங்க முடியாது. பொதுவா தானே கதைக்க வேண்டி வரும். அப்ப இந்த இஷ்யூக்கு நான் எடுத்த முடிவு என்னன்னு சொன்னா, ஒரு ஜூம் செஷன் ஒன்று செய்வோம்னு பார்த்தேன். அதாவது கரியர் கைடன்ஸ் இந்த டெஸ்ட்டை யார் யாருக்கு செய்ய தேவையாக இருக்கிறதோ அவங்களுக்காக மாத்திர ஒரு ஜூம் செஷன். அப்ப இதுக்கு நீங்க எப்படி ஜாயின் ஆகிறதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நான் வாட்ஸ்அப் இலக்கம் கீழே போட்டிக்கிறேன். அந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு மாத்திரம், திரும்ப சொல்றேன், என் மெயிலுக்கோ, என் பர்சனல் மெயிலுக்கோ, என் பர்சனல் வாட்ஸ்அப்புக்கோ தயவு செஞ்சு மெசேஜ் பண்ணாதீங்க. இந்த குறிப்பிட்ட வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு மாத்திரம் நீங்க உங்களுக்கு அந்த கரியர் கைடன்ஸ் ஜூம் செஷனுக்கு ஜாயின் ஆக விருப்பம் என்றதை தெரிவிச்சு ஒரு மெசேஜ் ஒன்றை போடுங்க. அப்போ உங்களுக்கு நான் அந்த செஷனை ஆர்கனைஸ் பண்ணிட்டு அதுக்கான லிங்க் எனக்கு அனுப்ப முடியுமாக இருக்கும். அல்லது ஒரு கம்யூனிட்டி சரி நான் தொடர்ந்து அதுக்கு ஏற்ற வகையில் அந்த செயற்பாடு எங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும். அப்ப ஜூம் செஷனோடாக நாங்கள் அதை செய்யற நேரம் உங்களுக்கும் வார டவுட்ஸ் எனக்கு டிரெக்டா நீங்க கேட்கலாம். அதே மாதிரி எனக்கும் டிரெக்டா உங்களுக்கு பர்சனலா அந்த பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலையுமே காணப்படும். அதுதான் அந்த ஜூம் செஷனோட செய்வோம் என்று முடிவதற்கான காரணமாக காணப்படுது. அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த ஜூம் செஷன், இந்த கரியர் கைடன்ஸ் இந்த ஜூம் செஷனுக்கு யாருக்கெல்லாம் பங்கு பெற்ற முடியும் என்றதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதுல முதலாவது பாடசாலை மாணவர்கள். பாடசாலை மாணவர்கள் நேரம் கிரேட் 9, 10, 11 இது 3 கிளாஸும். இந்த 3 கிளாஸுக்கும் தான் நாங்க பெரும்பாலும் இந்த கரியர் டெஸ்ட்டை செய்யறது. அது இல்லாம இப்ப நைட்டுமே ஆரம்பத்திலே சொன்ன ஒரு பிரச்சனை இருக்குது, கண்ட தொழில்துறை எதுன்னு இன்னும் கன்ஃபியூஸ்ல இருக்கிறார்கள். என்ன செஞ்சாலும் சக்சஸ் ஆகுது இல்லை, எந்த பிசினஸ் செஞ்சாலும் லாஸ்ட் ஆகுது, எதுவும் ஒர்க் அவுட் ஆகுது இல்லைன்னு கன்ஃபியூஸ்ல இருக்கிறார்கள். கண்ட தொழில்துறையில இன்னும் சக்சஸ் இல்லாதவங்க அவங்களும் இந்த கரியர் டெஸ்ட்டை செய்து பார்க்கலாம். அடுத்த யாருக்குன்னு சொன்னா, கண்ட தொழில்துறை இன்னும் வளர்த்து கொள்ள விரும்புறாக்கள் இருப்பாங்களே. இப்ப நீங்க ஒரு கம்பெனி செஞ்சுட்டு போறீங்க, அந்த கம்பெனிக்கு யாரை ஹையர் பண்ணலாம், எந்த மாதிரி விஷயங்களை என்னால செய்ய முடியும் என்று அறிஞ்சு கொள்ள விரும்புறாக்களும், அடுத்தது தண்ட ஆளுமையை இன்னும் தொழில்துறையில கூட்டிக் கொள்ளணும் நினைக்கிறாக்களும் இந்த ஜூம் செஷன்ல நீங்க கலந்து கொள்ள முடியுமாக காணப்படும். எனக்கு தெரிஞ்சு முழுமையாக என்னால முடியுமான அளவு, முழுமையாக இல்லை, என்னால முடியுமான அளவு இது சம்பந்தமா அந்த கரியர் கைடன்ஸ் என்ற தலைப்பின் கீழே கதைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கரியர் கைடன்ஸ் தேவையில்லை அப்படின்னு நீங்க நினைச்சாலும், உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது, தெரிஞ்ச மாணவர்கள் அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி தண்ட கரியரோட ஸ்ட்ரகிள் பண்ற ஆக்கள் அவங்களுக்கு தெரியும் என்று சொன்னா, இந்த டெஸ்ட்டை இவங்க செஞ்சு பார்த்தா நல்ல மாதிரி நீங்க யாரெல்லாம் கருதுறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்து இப்படி ஒரு ஜூம் செஷன் நடக்க போகுது, அதுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் அப்படின்னு சொன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பரை ஷேர் பண்ணி நீங்க மெசேஜ் ஷேர் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. எப்படியும் இந்த விஷயம் வந்து தேவையான ஆக்களுக்கு போய் சேரணும்ன்றதான் நான் நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நிச்சயமாக அவங்களுக்கு தேவையான அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் இன்னும் நிறைய இருக்குது. அடுத்தடுத்த வீடியோஸ்ல என்னால முடியுமான அளவு அந்த கேள்விகளுக்கான பதில்களை நான் தொகுத்து உங்களுக்கு தருவேன் என்ற ஹோப்போட விடை பெற்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.